எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்லுவாங்க. 8 ஜான் இருக்க இந்த உடம்புக்கு தலை பிரதானம்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 8 ஜான் இருக்கக்கூடிய இந்த உடம்புக்கு வயிறே பிரதானம்னு சொல்கிறோம். இன்னைக்கு ஜீரண மண்டலம் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எந்த அளவுக்கு ஜீரண மண்டலம் ஆரோக்கியமற்று இருக்கிறதோ நாள் ஆக ஆக நிறைய வகையான நோய்களால் நாம் பாதிக்கப்பட்டு கொண்டே இருப்போம். நல்ல பசி, நல்ல தூக்கம், உடல் கழிவுகள் முறையாக உடலை விட்டு வெளியேறுவது, ஆனந்தமான மகிழ்ச்சியான ஒரு மனநிலையோடு இருப்பது, இதுதான் ஆரோக்கியத்திற்கான 4 முக்கியமான அறிகுறிகள்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு இந்த நல்ல பசி, நல்ல ஜீரணம் அப்படிங்கிறதே பெரும்பாலும் நம்ம யாருக்குமே இருக்கிறது கிடையாது. நாமும் அதை பற்றி கவலைப்படுவது கிடையாது. நாள் ஆக ஆக ஈரல் நோய்களோ, இதனாலேயே கொழுப்பு சார்ந்த நோய்களோ, இதய நோய்களோ, ஏன் புற்றுநோய் ஏற்படுவதற்கு கூட இது ஒரு பெரிய காரணமாக இருக்கிறத பார்க்கணும். இதை எப்படி சரி பண்ணுறது? முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது ஹெல்த் அசஸ்மெண்ட் என்ன, எதனால் ஏற்படுதுங்கிறத காரணம். 2வது டீடாக்ஸ், உடல் கழிவுகள் வெளியேற்ற வேண்டிய அவசியம். 3வது உடல் சார்ந்த நோய்களாக இருந்தாலும் கூட மனமும் உடலுடைய ஆரோக்கியத்திற்கு நாம் செய்யக்கூடிய சில பயிற்சிகளும் நம் உடலை ஆரோக்கியமாக இளமையாக வைத்துக்கொள்ள உதவும். அந்த வகையில் பார்க்கும்போது ஹீலிங் யோகா, ஹீலிங் மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கூட அமிர்தல்ஸ் வகை சார்ந்த மாத்திரைகளை, அமிர்தல்ஸ் சூரணம், அமிர்தல்ஸ் மாத்திரைகள் அப்படிங்கிறத நம்ம எடுக்க ஆரம்பித்தாலே உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியில் போகிறது மட்டுமல்ல, உடல் புத்துணர்வோடு வேலை செய்கிறத நம்ம பார்க்க முடியும்.